விளைநிலங்களில் சிப்காட் தொழிற்சாலைகளை அமைப்பதை அரசு கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய BR பாண்டியன், தமிழகம் முழுவதும் சிப்காட் அமைக்கிறோம் என்ற பெயரில் வளமான நிலத்தடி நீர் உள்ள பகுதிகளில் சாகுபடி செய்து விவசாயிகள் வாழ்வாதாரமாக உள்ள நிலங்களை விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் அபகரிக்க முயற்சிக்கும் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறினார். சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதை கைவிட வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று வெம்பூரில் நிலம் கையகப்படுத்துவதை கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழகம் முழுமையிலும் சிப்காட் அமைக்கிறோம் என்கிற பேரில் நல்ல வளமான நிலத்தடி நீர் இருக்கிற பகுதிகளில் சாகுபடி செய்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய விளைநிலங்களை 4 வழி சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் அருகாமையில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற நிலங்கள் விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் அபகரிப்பதற்கு தமிழக அரசு முயற்சி எடுப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே தமிழக முதலமைச்சர் விவசாயிகள் விருப்பமில்லாமல் அவர்கள் வாழ்வாதாரமாக இருக்கிற விளைநிலங்களை கைவிட்டு மற்ற பகுதிகளில் தரிசு நிலங்களில் வேலைவாய்ப்பை உருவாக்குகிற வகையில் சிப்காட் அமைப்பதில் எந்த தடையும் இல்லை. எனவே வெம்பூர் பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று அதனை கைவிட வேண்டும் என்று